தயாள் அண்ட் காவ்யா. இன்னைக்கு ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ பத்தி பார்க்கலாம். நேம்லயே இருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணும் இன் பேக்ரவுண்ட்ல. இதுக்கு எந்த யூசர் இன்டராக்ஷனும் தேவையில்லை. அதே மாதிரி இது எந்த ஸ்கிரீன்ஸ் ஆர் எனி லோக்கல் ஆக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணாது. இதுல 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ, செகண்ட் ஒன் ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ, தேர்ட் ஒன் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஃபோர்த் ஒன் பிளாட்ஃபார்ம் ஈவென்ட் ட்ரிகர் ஃப்ளோ. ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ வந்து எந்த ட்ரிகரும் இல்லாம பெர்ஃபார்ம் பண்றது ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ. செகண்ட் ஒன் ஷெட்யூல், ஏதாவது இப்ப டெய்லியும் அந்த ஃப்ளோ ரன் பண்ணணும், டெய்லியும் ஏதாவது மெயில் சென்ட் பண்ணணும், டெய்லி ரிமைண்டர் பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆர் அப்டேட் பண்ணும்போது ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம் ஈவென்ட் ட்ரிகர் ஃப்ளோ எப்பெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம்ல மெசேஜ் ரிசீவ் பண்றோமோ அந்த டைமுக்கு பிளாட்ஃபார்ம் ஈவென்ட் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். இது ஆட்டோ லான்ச் ஃப்ளோ வித்தவுட் ட்ரிகர். இது எந்த ட்ரிகரும் இல்லாம ரன் பண்றது. இதை ரன் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா தான் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ ரன் பண்ண முடியும். லைக் ஏதாவது சப் ஃப்ளோல இல்லைன்னா ப்ராசஸ் பில்டர் ஆர் இன் அபெக்ஸ் கிளாஸ் ஆர் இன் ஷெட்யூல் பண்ணும்போது மெனி ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆர் இன் பிளாட்ஃபார்ம் ஈவெண்ட்ல இந்த ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். இதுவா தனியா ரன் ஆகாது. நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபர்னிச்சர்ன்றது ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி. அவங்க ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து the use cases focuses on automating the creation of task record whenever a new account is created. எப்பெல்லாம் ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்களோ அப்போ அதுல ஒரு டாஸ்க் ரெக்கார்டும் கிரியேட் ஆகணும். அப்ரோச் பார்க்கலாம். ரெக்கார்ட் கஸ்டமைசேஷன், ஆப்ஜெக்ட், அக்கௌண்ட் அண்ட் டாஸ்க் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ as a task ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுல கிரியேட் ரெக்கார்ட் எலமெண்ட்ல டாஸ்க் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு சப்ஜெக்ட், டியூ டேட், அக்கௌண்ட் ஐடிலாம் செட் பண்ண போறோம். செட் பண்ணிட்டு சேவ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்றதுக்கு ப்ராசஸ் பில்டர் கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் ப்ராசஸ் பில்டர் கிரியேட் பண்றோம். அதுல ஆக்ஷன்ல ஃப்ளோ செலக்ட் பண்ணி டாஸ்க் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோவை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அக்கௌண்ட் ஐடி செட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டப் போயிடலாம். செட்டப் போயிட்டு அதுல ஃப்ளோஸ்னு சர்ச் பண்றேன். இதுல நியூ ஃப்ளோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ நோ ட்ரிகர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா டாஸ்க் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும். அது எப்போன்னா அக்கௌண்ட் ஐடிக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க மேனேஜர்ல போயிட்டு நியூ ரிசோர்ஸ் கிளிக் பண்ணி வேரியபிள் இதுல அக்கௌண்ட் ஐடின்னு நேம் கொடுத்துக்கலாம். டேட்டா டைப் டெக்ஸ்ட், அவைலபிள் ஃபார் இன்புட், ரிட்டர்ன். கிரியேட் ரெக்கார்ட் லேபிள் கிரியேட் டாஸ்க் ரெக்கார்ட். நீங்க வந்து யூஸ் செப்பரேட் ரிசோர்ஸ், நம்மகிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை. ஸோ அதனால செப்பரேட் ரிசோர்ஸ் எடுத்து டாஸ்க் ரெக்கார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் டாஸ்க். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் வந்து ப்ளீஸ் யுவர் பர்சனல் டீடைல்ஸ்னு சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டேட், இந்த டாஸ்க்குக்கான டேட் வந்து ஆக்டிவிட்டி டேட், அதான் டியூ டேட். ஸோ அது வந்து நம்ம ஒரு 2 days ஆஃப்டர் கிரியேட்டட் டாஸ்க் ரெக்கார்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் ஃபார்மலான ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல டியூ டேட்னு நேம் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு அவுட்புட் வந்து டேட்டா தான் இருக்கும். இதுல டுடேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து டுடே டேட்டை கெட் பண்ணிடும். நம்ம டுடே இல்ல, டுடே பிளஸ் 2 days ஆஃப்டர் செட் பண்ண போறோம். சின்டாக்ஸ் செட் பண்ணலாம். வேல்யூ டன் கொடுத்தோம்னா இப்போ இன்னைக்கு 29னா இது 1 செட் பண்ணும் டியூ டேட். நெக்ஸ்ட் வாட் ஐடியில அக்கௌண்ட் ஐடி கொடுத்துக்கலாம். அப்பதான் அந்த அக்கௌண்ட் ரெக்கார்டோட இதுல இதை டாஸ்க் கிரியேட் பண்ணும். இப்ப டன் கிளிக் பண்ணிடலாம். இப்ப இங்க நம்ம டாஸ்க் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ செட்டப் போயிட்டு இதை டெஸ்ட் பண்றதுக்காக ப்ராசஸ் பில்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கொடுக்குறேன். கண்டினியூ ப்ராசஸ் பில்டர். இங்க அக்கௌண்ட் ப்ராசஸ் கொடுப்போம். ப்ராசஸ் கீழே ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். அதுல ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஆட் ஆப்ஜெக்ட்ல அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி when ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட் சேவ் பண்ணிக்கலாம். கிரிட்டேரியா நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோ கிரிட்டேரியா நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆக்ஷன்ல ஃப்ளோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஃப்ளோ நேம் வந்து கிரியேட் டாஸ்க் ரெக்கார்டு கொடுத்துட்டு இங்க நம்ம பண்ண ஆட்டோ லான்ச் ஃப்ளோ என்ன பண்ணோம், டாஸ்க் ஏன் வரலன்னா நம்ம ஃப்ளோவை ஆக்டிவேட் பண்ணல, அதனால ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ப்ராசஸ் இன்ஆக்டிவேட்ல இருக்க
இங்கே இந்த ஆக்ஷன் இப்போ ஆட் பண்ணல, ரெஃப்ரெஷ் பண்ணனால இதில் போயிட்டு ஃப்ளோ செலக்ட் பண்ணுறேன். இதில் டாஸ்க் க்ளீன் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஃப்ளோ வந்து வந்துச்சு, டாஸ்க் ஆட்டோ வந்துச்சு ஃப்ளோன்னு. இங்க நம்ம வேரியபிள் செட் பண்ணணும். அப்பதான் அந்த அக்கௌண்ட் ஐடிக்கு கீழே நமக்கு டாஸ்க் கிரியேட் ஆகும். இல்லைன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கிரியேட் ஆகும். நம்ம அங்க கொடுத்து அந்த அக்கௌண்ட் வேரியபிள் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபீல்டு ரெஃபரன்ஸ்ல போயிட்டு ஐடி எடுத்துக்கலாம். அக்கௌண்ட் ஐடி செலக்ட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட் ஐடியில இந்த டாஸ்க் கிரியேட் ஆகும். சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராசஸ் பில்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அக்கௌண்ட்ல போய் நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். அக்கௌண்ட் நேம் வந்து டெஸ்ட் ஆட்டோ லான்ச்டு லான் கொடுக்குறேன். இதுல இந்த மேனேஜர் ஃபீல்டில் ஸோ அக்கௌண்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இதுல இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோல கொடுத்த டாஸ்க் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஃபில் யுவர் பர்சனல் டீடைல்ஸ். ஆட்டோ லான்ச் இப்போ ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் limits and considerations. Limits per transaction பார்க்கலாம். Total number of SOQL queries issued 100. SOQL queriesனா நம்ம அந்த ரெக்கார்ட்ல இருக்க இந்த fieldsலாம் update பண்ணணும் அப்படின்னு query பண்ணி எடுக்கத்தான் SOQL queries. Next total number of DML statements. DML statementsனா 150 issue பண்றாங்க. லைக் insert பண்றது, ரெக்கார்ட் ஆர் அப்டேட் பண்றது இல்ல delete பண்றது அதெல்லாம் தான் DML statements. Total number of records retrieved by SOQL queries. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நம்ம retrieve பண்ணிக்கலாம்னா 3000 ரெக்கார்ட்ஸ் retrieve பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் லிங்க்ஸ், இதுல ஃப்ளோ கன்சிடரேஷன், ஸ்கிரீன் ஃப்ளோ, ஆட்டோ லான்ச் ஃப்ளோ பிளாக் இருக்கும். இது ரெண்டுமே பாருங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ லான்ச் ஃப்ளோ ட்ரையல் கேட்ல இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஸ்டின், கேன் an auto launched flow be paused or stopped midway? Most of the cases auto launched flow run automatically without யூசர் இன்டர்வென்ஷன். மோஸ்டா வந்து இது கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட்ல தான் ரன் ஆகும். ஸோ எந்த யூசர் இன்டராக்ஷனும் இல்லாம ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆர் பிளாட்ஃபார்ம் யூ ஆர் யூசிங். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் ஈவெண்ட் எல்லாம் பண்ணோம்னா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இல்ல ரெக்கார்ட் இதெல்லாம் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா அந்த ஃப்ளோ ரன் ஆகி தான் முடிக்கும். ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முடியாது. நெக்ஸ்ட், கேன் ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ பி ஷெட்யூல் டு ரன் அட் ஸ்பெசிஃபிக் டைம்? ஆட்டோ லான்ச்டு ஃப்ளோ வித்தவுட் ட்ரிகரை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ண முடியாது. ஷெட்யூல்டு டு ரன் அட் ஸ்பெசிஃபிக் டைம். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கு, இது ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.